வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனல் இன்றைக்கி சூப்பராக இந்த வெஜிடபிள் சால்னா எப்படி பண்ணுறது சொல்லி பார்த்துருக்கோம். நிறைய பேர் கேட்ட இந்த ரோட்டுகளில் பண்ணுற இந்த சால்னா, அதாவது மதுரை ஸ்டைலில் பண்ணுற சால்னா, அப்புறம் நிறைய பேர் இந்த பரோட்டா கல் தோசையில் பண்ணுற சால்னா எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அந்த சால்னா இன்றைக்கி நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். ஒரு ஈஸியான ஸ்டைலில் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சால்னா பர்டிகுலராக வந்து நிறைய மசாலா பவுடர் பேஸ் பண்ணி பண்ணுற சால்னா இல்லை. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், இந்த பூண்டு இதெல்லாம் வச்சு பண்ணுறது தான் இந்த சால்னா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் நம்ம என்னென்ன பார்த்தலாமா? வெஜிடபிள் சால்னாக்கு தேவையான பொருட்கள்: பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை, இஞ்சி சிறிதளவு, பூண்டு சிறிதளவு, பச்சை மிளகாய் 6 நம்பர், சின்ன வெங்காயம் 15 நம்பர், மிளகு 1/4 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 3, கெசகெசா 1 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, தக்காளி 2, வெங்காயம் 1, தேங்காய் 2 பத்தை, மஞ்சத்தூள் சிறிதளவு, தனியா 3/4 ஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/2 டீஸ்பூன், உருளைக்கிழங்கு 1, தேங்காய் பால் 1 கப்பு, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது ஒரு மண்சட்டியில் ஆயில் போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை, காஞ்ச மிளகாய், மிளகு இது எல்லாமே தாளிப்பாக ஃபஸ்ட்டு லைட்டாக போடுங்க. மிளகு வந்து 2 டைம் போடுவேன். இப்போ வந்து மிளகு எதுக்கான அந்த ஃப்ளேவருக்காக மிளகு ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் பீல் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு. இந்த இஞ்சி பூண்டை வந்து தோலோடு இடித்து இதில் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கார அளவு உங்களுக்கு நல்லா அதிகரிக்கும். அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் வந்து நேராக கட் பண்ணி போட்டால் போதும், அதாவது 1/2 கட் பண்ணி போட்டால் போதும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த தாளிப்போட நல்லா தாளிச்சிருங்க. அதுக்கப்புறம் திருப்பி மிளகு ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அந்த மிளகு எதுக்காகனா அந்த ஃப்ளேவருக்காக, இது வந்து கொஞ்சம் காரத்துக்காக. ஏன்னா ஸ்டார்டிங்கே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், உங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது தெரியும். ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தக்காளி நல்லா பொடிசு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளி இதுதான் முக்கியமாக வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரிப்பரேஷன் இப்போ நம்ம வதக்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் தான் நம்ம கிரேவி ரெடி பண்ண போகிறோம். இப்போ அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டிருக்கோம், கருவேப்பிலை எல்லாமே போட்டாச்சுல. இப்போ அதெல்லாம் வதக்கி முடித்த பிறகு நம்ம திருவி வச்சுருக்க இந்த தேங்காய் வந்து 2 பத்தை போதும். ஏன் கேட்டோன்னா வெங்காயம், தக்காளி, மற்ற ஸ்பைசஸ் எல்லாமே இருக்கிறதுனால வந்து கரெக்டாக உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி கிடைக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 3-4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். வீட்டில் கல் தோசை, பரோட்டாவோட சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வதக்கியாச்சு. தேங்காய் வதக்கி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கெசகெசா வந்து ஆக்சுவலாக வந்து அந்த டேஸ்ட்டுக்காகவும் அந்த வாசனைக்காகவும் நம்ம ஆட் பண்ணுறோம். கெசகெசா ஊற வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அரையும். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக இதில் போட்டு குக் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் வந்து நல்லா பேஸ்ட் அரைச்சணும். திருப்பியும் சொல்கிறேன், கெசகெசா ஊற வைக்காமல் அரைச்சின்னா உங்களுக்கு அரைறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் நல்லா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிருங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அதாவது 80% 90% நல்ல எந்த அளவுக்கு நல்லா அரைக்கணும் அந்தளவுக்கு அந்த கிரேவி டெக்ஸ்சர் நல்லா வரும். ஸோ இப்போ அந்த பேஸ்ட் அரைச்சி நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மண்சட்டியில் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் கட் பண்ணி போடுறேன். இது வந்து கொஞ்சம் அந்த தாளிப்பு அந்த கிரேவியை வந்து நம்ம டேரெக்டாக அந்த கிரேவியை குக் பண்ணி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது. திருப்பி நம்ம ரெண்டாவது தாளிப்பு போட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டான டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ இந்த சோம்பில் வந்து இந்த வெங்காயத்தை போட்டு லைட்டாக வதக்கிடலாம். கருவேப்பிலை சால்னாக்கு எப்பவுமே வந்து எப்படி குருமா நீங்கள் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வந்து வதங்கக்கூடாது. ஒரு 50-60% அளவுக்கு வெங்காயம் வதங்கினா மட்டும் போதும். பார்த்திங்களா, இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் வந்து பூண்டை வந்து தூள் உரிக்கணும் அவசியம் இல்லை. டேரெக்டாக வந்து அந்த இஞ்சியாக இருக்கட்டும் இல்லை பூண்டாக இருக்கட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக மிக்சியில் போட்டு நீங்கள் நல்லா கொஞ்சம் ஒரு கோஸாக அரைச்சிருக்கணும். அதாவது ஒரு 90% அளவுக்கு அரைச்சிட்டு இந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கினா உங்களுக்கு நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். ஸோ அதனால தான் வந்து நான் தோல் உரிக்காமல் இஞ்சி பூண்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, உருளைக்கிழங்கு. இப்போ அந்த உருளைக்கிழங்கு தோல் பீல் பண்ணி, அதாவது இந்த ஸ்கின்னை எடுத்த பிறகு நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த கட்டிங் பேர் வந்து வெஜ்ஜஸ் சொல்லுவாங்க. அதாவது 1/4 இல்லை 1/6 கட் பண்ணுறது வந்து வெஜ்ஜஸ். இந்த கட்டிங்கோட பேர் வந்து வெஜ்ஜஸ் சொல்லுவாங்க. நான் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் கேரட், பீன்ஸ், க்ரீன் பீஸ் என்ன போடலாம். ஏன்னா ஒரு சின்ன ஆப்ஷனுக்காக தான் இது போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள்,
தனியா பவுடர், மிளகாய் பவுடர் இதெல்லாம் போட்ட பிறகு ஒரு செகண்ட் ஜஸ்ட் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண உடனே தண்ணி ஆட் பண்ணணும். இந்த சால்னாக்கு வந்து நீங்கள் தொக்கு மாதிரி குக் பண்ணக்கூடாது. எப்போவுமே வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிட்டு அந்த தண்ணிலேயே வந்து இந்த மசாலா நல்லா கொதிக்க வேணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சால்னா வந்து வெங்காயம் தக்காளி அந்த முழுசாக தெரியும். அதே டைமில் அந்த ஃப்ளேவர் வரும். தொக்கு பண்ணுற ப்ரிப்ரேஷன் வேறு, குருமா இந்த சால்னா சிக்கன் குருமா பண்ணுறதெல்லாம் வந்து இந்த மாதிரி மெத்தடில் பண்ணணும். வெங்காயம் தக்காளி வதங்கக்கூடாது, தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக விடணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த குருமா அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ இந்த காய் நல்லா ஒரு 50% நல்லா வெந்து வர டைமில் 50 to 60% நல்லா வெந்து வர டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் தக்காளி மிளகு காஞ்சி மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து அதுக்கப்புறம் பேஸ்ட்டு பண்ணி இதை ஆட் பண்ணுறோம் இதில். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த உருளைக்கிழங்கு ஒரு 50% வெந்து வர டைமில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அப்போ என்னன்னா அந்த நீங்கள் ஏற்கனவே பவுடர் மசாலா போட்டதும் இந்த அரைச்ச இந்த பேஸ்ட்டும் டுகெதராக குக் பண்ணி வர டைமில் உங்களுக்கு அந்த சூப்பராக ஒரு டேஸ்ட் கிடைக்கும். தண்ணி ஆட் பண்ண பிறகு இந்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக திக்காகும். இப்போது இந்த சால்னா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த சால்னா இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 தேங்காய் பத்தை இல்லை 1 தேங்காய் பத்தை அளவுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணால் தேங்காய் பால் எடுத்துருக்கணும். அந்த தேங்காய் பால் ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் கொதிக்க விடணும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் மட்டும் போதும். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு அருமையான வெஜிடபிள் சால்னா ரெடி. நீங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன பரோட்டா அப்படின்னா கல் தோசை ஆப்பம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு அருமையாக இருக்கும். என்னங்க இந்த வெஜிடபிள் சால்னா எப்படி பண்ணுறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பராக ரெசிபி சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் சப்தினா. See you, bye bye, take care.